அடி வச்சுனே இருப்பாங்க. ஸோ வந்து அவங்க சாப்பிட்ற டைம் வந்துச்சுனால அவ்வளோதான், எனக்கு எக்ஸசைஸ். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அது மாதிரி மாக்காப்பாவோட இந்த ஃபிட்னஸோட ரகசியம் வந்து இதுதான். இந்த மாதிரி ஒரு டான்ஸை போட்டுக்கிட்டே இருக்கிறது தான் சாப்பிடுவோம். அண்ணா போன வாரம் பிசிக்ஸ்க்கு பயாலஜி சரியான ஆம்பளை இருந்தா தைரியமா வந்து பேசுறா. என்னடா பின்னாடி இருந்து கத்துற? யாரா? நாங்க எந்த டிப்ஸை நாங்க எதை ஃபாலோ பண்றது? ஏமா அது என்ன இப்ப குழந்தைக்கு இன்னைக்கு வரைக்குமா பெரிய பாப்பாட்ட இன்னி வரைக்குமா நாங்க ஊட்டி விட்டுங்கிறோம். அதுவா போட்டு சாப்பிட்டு கிளம்பி போயிடுது ஸ்கூலுக்கு. ஓகேவா? அது அப்ப நடந்தது. நீ கரெக்டா நான் சொன்னேன்ல, இது வந்து பார்த்தனா அந்த ஏரியா ஆயா இது. என்ன தம்பி எங்க பையனுக்குற? உங்க அம்மாட்ட சொல்லிட்டா என்ன இங்க நின்னுக்குற அந்த மாதிரி. என்னோட சைல்ட்ஹுட் மெமரி என்ன தெரியுமா? சாப்பாடு சாப்பிடும் போது சோறு சோறு மாக்காப்பா அதெல்லாம் என்னால நம்ப முடியல. இப்ப எனக்கு அந்த சாதம் கொடுத்தா நான் சாப்பிடுவேன். சின்ன வயசுல கீரை சாதம் அம்மா வந்து கீரை சாதம் தான் கொடுப்பாரு. பட் இப்ப அந்த கீரை சாதம் கொடுத்தா நான் அப்படி வயிற்று அப்படியே அந்த சட்டில மிச்ச மீதி இருக்கும்ல அந்த ரைஸ் அப்படியே போட்டு சட்டி விட்டுருவேன். அது அப்படி சுரண்டி அப்படி சாப்பிடுவேன். ப்ளீஸ் இப்போ வாயில குச்சி விட்டாங்க. அந்த கீரை சாதம் அம்மா கொடுக்கும் போது ஓடி போய் அந்த சைடில் தூக்கி போட்டு அதுக்கப்புறம் நான் வந்து புது வாய் வாங்கிக்கிற மாதிரி நான் வந்து எங்கள் அம்மாவை ஏமாத்திருக்கேன். அதுக்கு நான் இந்த இடத்துல இந்த மேடையை யூஸ் பண்ணி எங்கள் அம்மா கிட்ட சாரி கேட்க. அம்மா சாரிம்மா, நீ கீரை சாதம் கொடுக்க போதெல்லாம் நான் எடுத்துட்டு போய் அதை கொட்டி 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 வேஸ்ட் பண்ணியிருக்கேன். டைம் டிராவல் பண்ணி அதே சாதத்தை லபக்குன்னு என் வாயில போட்டு முழுங்கணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கு ரிப்ளை அவங்க அம்மா சொல்லுவாங்க, பிரியங்கா என்னையும் மன்னிச்சிருமா, நீ கீழே போய் போட்டதான் நான் திருப்பி இன்னொரு உருண்டை எடுத்து. ஆடியன்ஸ்ல மணி அண்ணா மாதிரியே ஒருத்தர் உட்காந்துருக்காருப்பா. என்ன சொல்ற? அங்க பாரு. நம்ம இந்த வாரம் ட்ரம்மர் டேவிட் மாதிரி கூட இருக்கன்னு நினைக்கிறேன்ல ரெண்டு பேரும். ஆமா. என்ன மணியனா பேண்ட்ல வாங்குற இல்ல ஒரு பேரு. சாரி, பேண்ட்ல வாங்குற பேமெண்ட் பத்தலனா ஆடியன்ஸ் பேமெண்ட்டும் சேர்த்து வாங்குறாரோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வருது அவர் மேல. இவங்களுக்கு குடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குதுன்னு தெரியலையே.